ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடமா பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் 3 கிளாஸ், கடமான் 1 கப், தக்காளி 3, வெங்காயம் 4, புதினா 1 கப், பச்சை மிளகாய் 4, இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துடலாம். 2 பட்டை, 10 லவங்கம். இப்போ நம்ம நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நறுக்கிய தக்காளி ஆட் பண்ணி வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினாவை ஆட் பண்ணிடுவோம். இப்போ கடமானை ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. கடமா வெந்துருச்சு. மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், எல்லாம் கலந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன். மசாலா நல்லா கிளறி விடுங்க. இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்துடலாம். இது 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம 3 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம். இப்போ 6 கிளாஸ் தண்ணி சேர்த்து லைட்டாக கலரி மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சுற்றி ஆட் பண்ணுங்க. தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் இது வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சுவையான கடமான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.